அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். 2 நாட்களாக பரபரப்பான செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ மக்கள் இந்த செய்தியை உண்மை என்று சொல்லி பரப்பி வருகிறார்கள். அதிகளவான கிறிஸ்தவ மக்கள் இந்த செய்தியின் உண்மைத்தன்மை தெரியாமல் அதனை மிக வேகமாக பரப்பி வருகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து உயிருடன் வந்து காட்சி கொடுத்ததாக ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது வடக்கு பிரான்சில் உள்ள டூசிலே என்ற சிறிய ஊரில் ஜேசு கிறிஸ்து நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் காட்சி கொடுத்ததான செய்தி சமூக வலைதளங்களில் ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த செய்தி தொடர்பாக வத்திக்கான் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கிறோம். வடக்கு பிரான்சில் உள்ள டூசிலி என்ற சிறிய ஊரில் ஜேசு கிறிஸ்து நேரடியாக வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படும் செய்திகள் உண்மை இல்லை என்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடமான வத்திக்கான் உறுதி தெரிவித்திருக்கிறது. 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வைரலாகிக் கொண்டிருக்கிறது. சில குருமார்களாலும் இந்த செய்தி பரப்பப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபைக்கு நெருங்கியவர்களாலும் இந்த செய்தி உண்மை என்று அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உத்தியோகபூர்வ முகநூல்களில் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. அதிகளவான மக்கள் இதனை பின்பற்றுகின்ற மக்கள் அதிகளவானோர் இதனை உண்மை என்று சொல்லி அவர்களும் பரப்பி வருகிறார்கள். ஆனாலும் வத்திக்கான் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி முற்றுமுழுதுமான ஒரு போலியான செய்தி என்று அறிவித்திருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கிற சுமார் 140 கோடி கத்தோலிக்கர்கள் இந்த தோற்றங்களை நம்ப வேண்டியதில்லை என்று பாப்பரசரின் ஒப்புதலுடன் கூடிய ஒரு உத்தரவை வத்திக்கானின் முக்கிய சமய கொள்கை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. டூசுலேவில் இருக்கின்ற கத்தோலிக்க தாய் 1970களில் 49 முறை இயேசுவை கண்டதாகவும் அவர் சில செய்திகளை சொன்னதாகவும் அந்த இடத்தில் 24 அடி உயர சிலுவையை கட்டச் சொன்னதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் இது குறித்து ஆராய்ந்த வத்திக்கான் இந்த நிகழ்வுகள் கடவுளால் ஏற்பட்ட அற்புதமானவை அல்ல, மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்த கூற்றின்படி உலகம் 2000 ஆண்டுகளுக்குள் அழிந்துவிடும் என்று இயேசு சொன்னதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கணிப்பு நிறைவேறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று வத்திக்கான் தெரிவிக்கிறது. மேலும் ஒரு தகவலை வத்திக்கான் வெளியிட்டிருக்கிறது. ஒரு சிலுவையை மக்கள் உணர அதற்கு 24 அடி இரும்பு கம்பிகள் தேவையில்லை. ஒரு மனிதன் மனதார மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய இதயம் திறக்கும் போதுதான் உண்மையான சிலுவை உயர்த்தப்படுகிறது என்றும் வத்திக்கான் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதேபோல் வத்திக்கான் சமீபத்தில் மற்றொரு முடிவையும் எடுத்திருக்கிறது. அதாவது மேரி மாதாவை சிலர் இணை மீட்பர் என்று அழைப்பதை தடை செய்திருக்கிறது. ஏனெனில் இயேசு மட்டுமே சிலுவையில் இறந்ததன் மூலம் மனித குலத்தினுடைய பாவங்களில் இருந்து மக்களை மீட்டெடுத்தார் என்று கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அண்மை காலமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த போலியான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. மாதா காட்சி கொடுத்ததாகவும் மாதாவினுடைய சொரூபத்தில் இருந்து கண்ணீர் வடிவதாகவும் அல்லது இரத்த கண்ணீர் வடிவதாகவும் அல்லது இயேசுநாதனுடைய சிலுவையிலிருந்து தண்ணீர் வடிவதாகவும் உலகம் முழுவதும் பரபரப்பான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இயற்கையால் ஏற்படும் நிகழ்வுகளை கூட கடவுளின் அற்புதங்கள் என்று போலியாக பரப்பி வருகிறார்கள். சில சமயங்களில் கடவுளினுடைய அற்புதங்களால் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றனதான், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடவுளில் இருந்து வெளிப்படுகின்ற, கடவுளுடைய சிலுவத்திலிருந்து மாதா சுரூபத்திலிருந்து வெளிப்படுகின்ற அனைத்தையும் அவர்கள் விசுவசிக்கின்றவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள் அற்புதமாக நினைத்து அந்த போலியான செய்தியாக இருந்தாலும் அதை பரப்பி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இயேசு உயிருடன் வந்து மக்கள் மத்தியில் காட்சி கொடுத்ததாக பரப்பப்பட்ட செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று வத்திக்கான் தெரிவித்திருக்கிறது.